Hello friends, welcome to Tax Update in Tamil channel. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா, இப்போ வந்து GST ல புதுசா ஒரு ஃபார்ம் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய ஃபார்ம் நேம் வந்து GSTR1A. GSTR1A பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த GSTR1Aனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இத நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்? அத பத்தி வந்து டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க குரூப்ல வந்து ஆட் ஆகிக்கிங்க. டாக்ஸ் பத்தின அப்டேட்டும் என்னுடைய அப்கமிங் ஆன்லைன் கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நோட்டிபிகேஷன் நம்பர் 12 2024 10th ஜூலை 2024ல இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இப்ப இந்த GSTR1A என்ற ஃபார்ம் வந்து இப்ப அவைலபிள் இருக்கு. எந்த மந்த்ல இருந்து அப்படின்னா ஜூலை 2024 டாக்ஸ் பேர்ல இருந்து இருக்கு. இப்போ வந்து இது லைவாவே இப்ப வந்திருக்கு. இத பத்தி உங்களுக்கு வந்து ஒரு கிளையண்ட் இதை வச்சு உங்களுக்கு லைவா போர்ட்டல்ல இதை எப்படி இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும்ன்றத சொல்றேன். இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக் லாகின் டூல். அதுவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கும். இதை பத்தி நீங்க மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீடியோ வந்து பாருங்க. இந்த டூலை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ ஜூலை மந்த்துக்கு போயிடுறேன். போர்ட்டலில் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறது தான் இந்த GSTR1A. ஆல்ரெடி GSTR1 இருக்குது. GSTR1Aன்றது புதுசாக வந்திருக்கு சார். இதை பற்றி எனக்கு இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் GSTR1ல் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேனாட் பி சேஞ்ச் அந்த மந்தில். எப்போ சார் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் மந்த் GSTR1 ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து அதை எனி கரெக்ஷன் ஆர் எனி அடிஷ்னல் ஏதாவது பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்தில் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஃபைல் பண்ணிட்டீங்க, அதில் ஏதாவது நீங்கள் வந்து பில்லை வந்து ஆட் பண்ண வந்து விட்டுட்டீங்க, இல்லை ஏதாவது ஃபைல் பண்ணதுலேயே ஏதாவது தப்பாக ஃபைல் பண்ணிட்டீங்க மிஸ்டேக்காக, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் GSTR1A. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இதுதான் வந்து GSTR1க்கும் 1Aக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இதை எப்போ சார் இது வந்து இந்த GSTR1A வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் GSTR1 ஃபைல் பண்ணாதான் 1Aவே எனேபிள் ஆகும். சில பேர் லாகின் வந்து பார்த்துட்டு அவங்க ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் 1Aன்ற ஃபார்மே இருக்காது. எனக்கு வந்து 1Aன்ற ஃபார்மே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு வரும். எப்போ வரும்னா, ஒன்று நீங்கள் ஃபைல் பண்ணாதான் 1Aன்ற ஃபார்ம் வரும். ஓகே, இப்போ நான் ஒன்று ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ணும்போது எனக்கு வந்து 10 பில் இருக்குது. ஆனால் நான் ஒரு 8 பில்லு தான் நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். 2 பில்லு நான் வந்து விட்டுட்டேன். அந்த 2 பில்லு நான் வந்து ஆட் பண்ணோன்னா 1Aல போய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 பில்லில் 2 பில்லு நான் மிஸ்டேக்காக ஃபைல் பண்ணிட்டேன். டோட்டல் மிஸ்டேக், டேட் மிஸ்டேக் ஆர் டேக்ஸபிள் மிஸ்டேக், இல்லைனா வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் 1A. இப்போ நான் வந்து 1 ஃபைல் பண்ணிட்டேன், 3Bயும் ஃபைல் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுது நம்ம 1ல் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, அப்போ போய் நான் GSTR1A ஃபைல் பண்ண முடியுமானா? நோ. ஒன்ஸ் 3B நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக GSTR1Aன்றது ஐட் ஆகிடும். இதை பற்றி நான் 2-3 கிளைண்ட் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன், இது எப்படி வருதுன்றதை. ஓகே, இப்போ வந்து நான் 1 ஃபைல் பண்ணிட்டேன், 1A வந்து ஃபைல் பண்ண போகிறேன். இப்போ நான் 1Aல வந்து நான் வந்து அதாவது மிஸ் ஆன பில்லை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து டேக்ஸ் பேருக்கு அதே மந்தில் போயிட்டு அவருக்கு ஜூலையில் 2Bல போயிட்டு பாப்புலேட் ஆகுமானா? நோ. ஏன்னா இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த ITC வந்து நான் இப்போ புதுசாக இந்த ஃபார்ம் வந்திருக்கு, நான் வந்து மிஸ் ஆன பில்லை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஈவந்தோ நான் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடியே நான் வந்து GSTR1A ஃபைல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மந்தில் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இன்புட் போகாது. அப்போ எப்போ போகும் சார்? நெக்ஸ்ட் மந்தில் தான் போகும். அப்போ இதனால் என்ன சார் யூஸு? அது பெருசாக யூஸ் ஆகாத மாதிரி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனால் முக்கியமான இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, 1 ஃபைல் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து 3Bல நீங்கள் வந்து இப்போ தப்பாக ஃபைல் பண்ணிட்டீங்க, 2 பில்லு மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை யாராவது வந்து கரெக்ஷனோட தப்பாக வந்து ஃபைல் ஆகிருக்கு, இல்லை மிஸ் பண்ணி ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3B ஃபைல் பண்ணும்போதும் அதே மாதிரி மிஸ்டேக்கோ தான் நீங்கள் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நீங்கள் அப்படியே ஃபைல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் அதில் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, கரெக்டான டேக்ஸபிள் டேக்ஸ் போடுவீங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் 1க்கும் 3Bக்கும் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ இந்த 1A வந்ததுனால நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1ம் 3Bயும் 100% மேட்ச் ஆகிடும். இதனால் நிறைய 1க்கும் 3Bக்கும் வந்து நோட்டீஸ் வர்றது, ஃபியூச்சரில் வர்றது எல்லாமே வந்து இதனால் வந்து குறையும். இதுதான் மோர் பெனிஃபிட்டு.
ஆனால் அந்த ஐடிசி வந்து அதே மந்தில் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருந்தால் இன்னுமே பெனிஃபிட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஜிஎஸ்டிஆர் ஒன்று ஃபைல் பண்ணிட்டோம். 11ஆம் தேதிக்குள்ளே டியூ டேட்டுக்குள்ளே நம்ம 1 ஃபார்மையும் ஃபைல் பண்ணிட்டோம். 2 பில்லு மிஸ் பண்ணிட்டோம், 1 ஃபார்மும் ஃபைல் பண்ணிட்டோம். அப்போ அந்த பார்ட்டிக்கு இன்புட்டும் அதே மந்தில் அவருக்கு 2Bயில் போயிடுச்சுன்னா இது இஸ் த பெஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1Aன்னு சொல்லலாம். பட் இப்போ கொடுத்துருக்கிறதுல அவங்க புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. நீங்கள் ஈவந்தோ நீங்கள் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஃபைல் பண்ணி இதுவும் நீங்கள் 11ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணால் கூட அந்த பார்ட்டிக்கு இன்புட் வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் தான் அவருக்கு வந்து 2Bயில் வரும். பட் நீங்கள் அந்த கரெக்ட் பண்ணியிருக்கிறது அதே மந்தில் 3Bயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ஷன் ஆகிடும். அதனால் 1க்கும் 3Bக்கும் உங்களுக்கு வந்து 100% மேட்ச் ஆகிடும். இதுதான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து சில பேர் வந்து கேட்பீங்க, இந்த ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதாவது டியூ டேட் இருக்கா சார்? டியூ டேட்டே கிடையாது. நீங்கள் வந்து 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்று வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து 3B ஃபைல் பண்ணிட்ட பிறகு ஒன்றை போய் ஃபைல் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 1 ஃபைல் பண்ணிட்டேன், 3Bயும் ஃபைல் பண்ணிட்டேன். ஆனால் அப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஜிஎஸ்டிஆர் 1ல் மிஸ்டேக் ஆகிருக்கு. இப்போ போய் ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ண முடியுமானா நோ, இது வந்து ஹைட் ஆகிடும், ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த 1க்கும் 1Aக்கும் இருக்கிற மேஜர் காமன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இப்போ இதை எப்படி சார் பண்ணணுன்றது ஒரு டெமோ காட்டுறேன். ஆல்ரெடி ஃபைல் பண்ணதில் இப்போ வந்து நான் போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு கிளைண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த கிளைண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் மிஸ்டேக்காக வந்து டோட்டலில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆர் நான் வந்து டேக்ஸில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆர் ஜிஎஸ்டி ரேட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயின் தேவை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி நம்பர். ஸோ அதனால் அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து திருப்பி ஜிஎஸ்டிஆர் 1Aக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து இதில் என்ன சார் புதுசாக 1க்கும் 1Aக்கும் இருக்குது அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அட்டோ அப்படியே ஜிஎஸ்டிஆர் 1 வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டூப்ளிகேட். அப்படியே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற B2B, B2C, எக்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நில் ரேட்டடு, கிரெடிட் நோட், டெபிட் நோட், இதில் எல்லாமே ஆல்ரெடி 1ல் இருக்கிறது தான் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் மிஸ் பண்ணியிருந்தாலோ கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ அப்படியே இருக்கிற ஃபார்ம்ஸில் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் அதில் இருக்கிறது அப்படியே வந்து அட்டோவை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் B2Bயில். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த மந்த்துக்கு பண்ண முடியும்? அந்த மந்தில் இருக்க டேக்ஸ் மந்தில் இருக்கிறத மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். வேறு ப்ரீவியஸில் இருக்க மந்தில் போயிட்டு கரெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் ஓல்டு ஃபினான்ஷியலே காட்டல, ஈவந்தோ லாஸ்ட் மந்த்தே அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்து ஜூனே காட்டல. ஓகேவா? அந்த மந்தில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற அந்த நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணுறேன், போட்டுட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி ஒரிஜினலாக நான் வந்து ஃபைல் பண்ணணும், உங்களுக்கு அப்படியே பாப்புலேட் ஆகும். உங்களுக்கு வந்து இருக்கிற உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் நம்பர், அந்த கிளைண்ட்டுடைய பேர், அவருடைய நம்பரு, டோட்டலு, டேக்ஸபிள் டேக்ஸ், இதில் நீங்கள் எதை வேணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்வாய்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம், டேட் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணிக்கலாம், டோட்டல் வேல்யூ மாற்றணுமா மாற்றிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்டேட் தப்பாக மாற்றி போட்டுட்டுனா மாற்றிக்கலாம், ரேட்டில் ஏதாவது ஜிஎஸ்டி ரேட்டில் மாற்றி போட்டுனா பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான ஒன்று வந்து கரெக்ட் பண்ண முடியாது. என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் இந்த ஜிஎஸ்டி நம்பர் எப்போ சார் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் தான் கரெக்ட் பண்ண முடியும். இதே மந்தில் கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பரை தவிர மற்றது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ண பில்லை எப்படி சார் ஆட் பண்ணுறது? வெரி சிம்பிள். B2B பில்லில் போயிட்டு அப்படியே ஆட் ரெக்கார்டு மிஸ் ஆன பில்லை நீங்கள் வந்து அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், பார்ட்டியுடைய ஜிஎஸ்டி நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர், இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, அவங்களுடைய டேக்ஸபிள் டேக்ஸ், இது எல்லாமே இதே வரும். நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா காலமும் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆட் பண்ணுற மெத்தேடு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜென்ரேட் சம்மரி கொடுத்து நார்மலி ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் ஜிஎஸ்டிஆர் 1Aவும் நீங்கள் அதே மெத்தடில் தான் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் 3Bயில் போயிட்டு ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1ம் 1Aவும் ரெண்டுத்தையும் வந்து சம்மரி பண்ணி அதில் இருக்கிற மொத்தது தான் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3Bயில் பாப்புலேட் ஆகும். ஸோ இதுதான் ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்திருக்கிற புது ஃபார்மு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதில் மோர் கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த லாகின்ல உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து 1ம் 3Bயும் ஃபைல் பண்ண கேஸு, செகண்ட் கேஸு.
இப்போ இது வந்து 1ம் 3Bயும் ஃபைல் பண்ணிட்டோம் பிகாஸ் அவங்களது நில் ரிட்டர்ன், அதனால் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம். இப்போ நான் போய் பார்க்குறேன் GSTR 1ல். இப்போ வந்து உங்களுக்கு 3B ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா GSTR 1ன்ற ஃபார்மே வந்து ஹைட் ஆகிடும், அதை ஃபைல் பண்ணவே முடியாது. அதேமாரி நீங்கள் GSTR 1 நீங்கள் ஃபைல் பண்ணலன்னா இங்கே 1ன்ற ஃபார்மே இருக்காது. அதுக்கும் நான் ஒரு டெமோ காட்டுறேன். இது வந்து 1ம் 3Bயுமே ஃபைல் பண்ணல இந்த கிளைண்ட்டு. இப்போ நான் இது வந்து ஜூலை மந்த்துக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 1 ஃபைல் பண்ணாதனால எனக்கு GSTR 1ன்ற ஃபார்மே வந்து எனேபிள் ஆகலை. ஸோ இதுதான் நிறைய பேர் இன்கேஸ் இது எனேபிள் இருந்தால் நிறைய பேர் வந்து 1ல் பண்ணுறதுக்கு பதிலாக 1Aல பண்ணிவிடுவாங்களா அப்படின்ற மேபி இஷ்யூ ஏதாவது கிரியேட் ஆகுன்றதுனால கூட அவங்க வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ 1 ஃபைல் பண்ணால் தான் 1A வந்து எனேபிள் ஆகும். அடுத்த டவுட் வந்து சில பேருக்கு இருக்கும், QRMP ஸ்கீம் குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுறவங்களுக்கு. அதுவும் நான் வந்து ஒன்று வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது, எப்படி பண்ணணுன்றதையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். QRMP ஸ்கீம் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் தான் QRMP ஸ்கீம் வந்து பண்ணுவாங்க. நம்மளுடைய கோர்ஸ் இருக்குது GST கோர்ஸ். இதை பற்றி நீங்கள் GSTல நல்ல நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து வாங்கி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாமே 100% இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக இன்வைஸ் வச்சு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த கோர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் இது வந்து ஜூலை மந்த்துக்கு போகிறேன். ஸோ இது வந்து இதில் என்ன QRMPயில் எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மந்த்து, அதாவது குவார்ட்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ போயிட்டுருக்கிறது ஜூலை வந்து 2nd குவார்ட்டர், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து 2nd குவார்ட்டர். ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இந்த 2 மந்த்லேயும் M1 M2ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மந்த்லேயும் உங்களுக்கு வந்து GSTR 1Aன்ற ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகாது. எப்போ எனேபிள் ஆகும்னா அந்தந்த குவார்ட்டர் எண்டில் இருக்கிற மந்தில் தான் GSTR 1Aன்ற ஃபார்ம் வந்து எனேபிள் ஆகும். இதில் மட்டும் ஏன் சார் அது மாதிரி பண்ணலை அப்படின்னா அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 மந்த் வந்து B2Bன்றது வந்து ஆப்ஷனல் தான், இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஓகேவா? GSTR 1Aன்ற ஃபார்மை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலன்னா உங்களுக்கு லேட் ஃபீஸ் வருமா, இன்ட்ரெஸ்ட் வருமா, பெனால்ட்டி வருமானு கேட்டால் நோ, அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது எந்த ஒரு லேட் ஃபீஸோ இன்ட்ரெஸ்ட்டோ பெனால்ட்டியும் வராது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த QRMPயில் வந்து உங்களுக்கு வந்து B2Bன்றது வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம், ஏதாவது லேட் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் வருமா, வராது. ஸோ அதுக்கு வந்து 3Bன்ற காலமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு 2 மந்த்துக்கு GSTR 1Aன்ற அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்ற நெசசரியும் கிடையாது. நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக பண்ணியிருந்தாலும் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்போ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னா அந்த செப்டம்பர் மந்தில் நீங்கள் GSTR 1 போடும்போது நீங்கள் அந்த 1ல் ஃபைல் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஃபர்தராக ஏதாவது பில்லு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுலேயும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தப்பாக வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா 1Aல போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க 2 மந்தில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும்னா 1Aல ஒன்ஸ் 1 ஃபைல் பண்ணிட்டு 1Aல போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து QRMP ஸ்கீமில் எப்படி பண்ணணுன்றது. ஒன்ஸ் நீங்கள் வந்து 1Aவும் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3Bல பாப்புலேட் ஆகிடும். நீங்கள் வந்து நார்மலி ஃபைல் பண்ணுற மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து GSTR 1Aனா என்ன, அந்த 1A வந்து என்ன அதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு, ப்ளஸ் அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது வந்து A to Z ஃப்ரம் ஒன்றுமே தெரியாதவங்க பேசிக் லெவலில் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் நம்ம கோர்ஸ் வந்து யூஸ் ஆகும். அது மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது வந்து 6-in-1 கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் ஆஃபீஸே வந்து போட முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தான கோர்சஸ் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டோட்டலாக இந்த கோர்ஸுக்காக 72 நாள் 154 மணி நேரம் வந்து இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் இருக்குது. இது ரெக்கார்டட் கோர்ஸ் தான். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் இருக்கும், GST இருக்கும், PF இருக்கும், ES இருக்கும், TDS இருக்கும் அண்ட் TCS இருக்கும். ப்ளஸ் இந்த கோர்சஸ் பற்றி உங்களுக்கு வந்து மோர் டீட்டெயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இதுக்கான மோர் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், வீடியோ வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.